So I welcome you all once again to my series of lecture. So நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்ல வந்து கான்செப்ட் ஆஃப் மாடலிங், ரைட்? ஸோ கான்செப்ட் ஆஃப் மாடலிங் வந்து என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்குவோம், ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ கான்செப்ட் ஆஃப் மாடலிங்கிறது வந்து என்னன்னா, இந்த ட்ரக் டிஸ்கவரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ சில மேஜர் சேலஞ்சஸ் இருந்தது. ஓகேயா? ஸோ ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மெயினா வந்து இது வந்து டெவலப் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது புது ட்ரக் கண்டுபிடிச்சு டிஃபரெண்ட் டிசீஸுக்கு வந்து மார்க்கெட் கேப்சர் பண்றதுனால தான் ஒரு கம்பெனினால டெவலப் ஆக முடியும். ஸோ புது ட்ரக் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கவேன், இன்னைக்கு தேதியில ஆஃப்டர் த கம்ப்யூட்டர் எய்டட் எல்லாம் வந்த அப்புறம் கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வருஷம் தேவைப்படுது. ஸோ அது இல்லாதப்ப வந்து என்னாச்சுன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். அதே டைம் வந்து காஸ்ட்டும் வந்து அதிகமா இருந்தது அந்த டைம்ல. ஸோ இந்த கம்ப்யூட்டரோட ரோல் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நியூ ட்ரக் டிஸ்கவரி அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்து காஸ்டையும் டைமையும் வந்து டிராஸ்டிக்கா வந்து ரெடியூஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இட் இஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூசஸ் த காஸ்ட் அண்ட் டைம் ஆஃப் த ட்ரக் டிஸ்கவரி ப்ராசஸ், ரைட்? ஸோ மெயின் டைம் வந்து இதோட கம்பேரிசன்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு இருந்தது என்னன்னா, ட்ரமாட்டிக் ரெவல்யூஷன். அதாவது எக்கச்சக்க டெக்னாலஜிஸ், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர், பிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸோட டெவலப்மெண்ட் வந்து ஹெவியா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து வந்து டிராஸ்டிக்கா இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறப்ப அதெல்லாம் நம்ம வந்து we can apply it into the pharma industryங்கிறது இருந்தது. ஸோ அது இல்லாம வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சில சேலஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சில டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பண்றதுலயும் டெவலப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை த்ரோபுட் ஸ்கிரீனிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எஸ்பெஷலி தட் மீன்ஸ் ஒரு முந்தி வந்து ஒரு ட்ரக் எடுத்து ஒரு ஆக்டிவிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரக், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோவேன், ஒரு ட்ரக் எடுத்துட்டு தட் மீன்ஸ் ஒரு கெமிக்கல் மாலிகுல் எடுத்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி செக் பண்றப்ப நான் 1000 கெமிக்கல் மாலிகுல் எடுத்துட்டு 1000 ஆக்டிவிட்டி பண்றப்ப என்ன ஆகும்னா டைம் டிராஸ்டிக்கா 1000 டைம்ஸ் கூடும். ஸோ அந்த டைமை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ட்ரக் டிஸ்கவரியில ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணாங்க, ஹை த்ரோபுட் ஸ்கிரீனிங். ஹை த்ரோபுட் ஸ்கிரீனிங்கிறது என்னன்னா, அதிகமான மாலிகுல் வந்து ஆக்டிவிட்டி கம்மியான டைம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்றதுதான் ஹை த்ரோபுட் ஸ்கிரீனிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிகல்ஸியா ஏதாச்சும் பண்ணணும்னு வச்சுக்கோமே, ஸோ வி நீட் சம் டெக்னாலஜி, சம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி லைக் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ப்ராக்டிகல்ஸ் தட் மீன்ஸ் இந்த ஆக்டிவிட்டிஸை வந்து டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டன் அப் பண்ணும். ஸோ நமக்கு என்னாச்சுன்னா பேரலா வந்து ரெண்டு டெக்னாலஜியும் டெவலப் ஆச்சு. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து ட்ரக் டிஸ்கவரி ப்ராசஸுக்காண்டி கேரி அவுட் பண்ற ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸும். ஸோ ரெண்டுமே டெவலப் ஆகிறப்ப வந்து நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டுமே தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரைட்? ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருந்தது இந்த நியூ டெக்னாலஜிஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில வந்தனால பார்த்தோம்னு வச்சுக்கோவேன். ஃபர்ஸ்ட் இந்த நியூ டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுச்சுன்னா நம்ம இன்டகிரேட் பண்ண வச்சுச்சு பல திங்ஸை, ரைட்? ஸோ நம்ம முந்தி வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் தனியா பண்ணுவாங்க, சிந்தசிஸ் தனியா பண்ணுவாங்க, தென் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தனியா அனலைஸ் பண்ணுவாங்க, தென் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஃபார்முலேஷன் செட்டப்ல கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு விதமா இருந்தது. ஸோ நியூ டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுச்சுன்னா இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ பழைய ஆக்டிவிட்டி தான் இருந்தது, பட் இந்த நியூ டெக்னாலஜிஸ் அந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ண வச்சுச்சுன்னா ஃபாஸ்டா ஒர்க் பண்ண வச்சுச்சு, கொஞ்சம் இன்டெப்தா அனலைஸ் பண்ண இருந்தது. ஸோ சின்ன சின்ன மேட்டர்ஸ் இருந்தா கூட அதையும் அனலைஸ் பண்ற அளவுக்கு இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். தட் மீன்ஸ் நம்ம வந்து சில ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்ப்யூட்டர்ல தந்துடும், அதே கால்குலேட் பண்ணி தந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனுவலா வந்து நம்ம ஒரு ரிலீஸ் கைனெடிக்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோவேன், மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோவேன், ஒரு பேப்பர் எடுத்து கிராஃப் போட ஆரம்பிச்சோம்னா இட் டேக்ஸ் மோர் டைம்ஸ். பட் த சேம் திங் ஒரு எக்ஸல்ல வந்து
ஃபாஸ்ட்ல நம்ம பண்ணிடலாம். அண்ட் மோர் ஓவர் ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். ஸோ மேனுவல் எரர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பட் வந்து இட் கிவ்ஸ் வெரி ப்ரிசைஸ். ஸோ இந்த ட்ரக் டிஸ்கவரிக்கு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அதே ஆக்டிவிட்டீஸ் தான் நம்மளோட இந்த நியூ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஃபாஸ்டரா இன்டெப்த் அனாலிசிஸா ரொம்ப ப்ரிசைஸா ஆட்டோமேட்டடா இருந்தனால என்ன ஆச்சுன்னா நம்ம பல டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி பல எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாஸை வந்து சீக்கிரமா அனலைஸ் பண்ற எபிலிட்டி டெவலப் ஆச்சு. ஸோ பட் இஷ்யூஸ் என்னது இந்த நியூ டெக்னாலஜிஸ்? ஸோ முந்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய ட்ரக் டிஸ்கவரி ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல் வந்து அனிமல்ஸுக்கு தந்து பார்ப்பாங்க, ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையா, இல்லைன்னா இன்னொரு கெமிக்கல் எடுப்பாங்க தருவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ பை லக் வந்து ஸ்பிரிண்டிபிட்டியில ட்ரக் கிடைச்சதுன்னா நல்லது, அந்தபடி தான் ட்ரக் டிஸ்கவரி நடந்துகிட்டு இருந்தது. பட் நியூ டெக்னாலஜிஸ் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா நமக்கு ரிசப்டாரோட ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ அந்த ரிசப்டார்ல உட்கார்ற மாதிரி ட்ரக்ஸை வந்து நம்மளால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா we can able to design it. ஸோ நம்மளால வந்து அது ஈஸியா வந்து டிசைன் பண்ண முடிஞ்சது. ஸோ இது என்னாச்சுன்னா ஃபாஸ்டன் அப் ஆச்சு ஆக்டிவிட்டிஸ், ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ். ஸோ பட் வந்து இதுல சில ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஃபாஸ்டா வந்து நம்ம நியூ ஹோப்ல வந்து புது மாலிகுல் கண்டுபிடிக்க முடிஞ்சா கூட இதுல வந்து எரர்ஸும் கிரியேட் ஆச்சு. இந்த நியூ டெக்னாலஜில கிரியேட் ஆகிற எரர்ஸ் பத்தியும் நமக்கு தெரிய வேண்டிய கட்டாயத்துல நம்ம போனோம், ரைட்? ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பார்மசூட்டிக்கல்ல ட்ரக் டிஸ்கவரியோ ஏதாச்சும் பண்ணணும்னா வாட் வி நீட் இஸ் வி நீட் சம் மாடல்ஸ், கம்ப்யூட்டர் மாடல்ஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் மாடல் வேர்டு வந்து ஜெனரேட் ஆகுது வந்து காம்படிட்டிவ் மாடல்னு சொல்லலாம். அதாவது இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பில்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடக்கணுமோ அந்த பில்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் அக்வயர் பண்ணி ரிசல்ட் நமக்கு தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்க வந்து அனாலிசிஸ்ல வந்து ஹெச்பிஎல்சி ரன் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஒரு பம்பிங் மிஷின் என்ன பண்ணும்னா உங்க மொபைல் ஃபேஸ் வந்து பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ இன்ஜெக்ட் த சாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த சாம்பிள் வந்து அந்த காலம்ல எப்படி ரீடைன் ஆகுதுங்கிற டேட்டாஸை வந்து கண்டினியூஸா கலெக்ட் பண்ணி அது உங்களுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா வந்து தருது. தட் மீன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் மாடல் என்ன பண்ணுதுன்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கலா வந்து அது பில்ட் பண்ணுது இப்படிதான் நடக்குதுன்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பில்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா வந்து தருது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா காம்பீட் மாடல். ஸோ இன் ஜெனரல் இட் இஸ் கன்சிடர் அஸ் எ கம்ப்யூட்டர் மாடல். ஸோ இந்த காம்பீட் மாடல் தட் மீன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் மாடல் வந்து அப்படியே நம்ம ஒன்று டிசைன் பண்ணோடனே அப்படியே எடுத்துக்க முடியாது. பட் இதுல வந்து சில ரிஃபைன்மெண்ட் பண்ணோம். ஸோ சில ரிஃபைன்மெண்ட் எதை பேஸ் பண்ணி பண்றோம்னா ஒரு சிம்பிள் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த மாடல் தருதா இல்லையாங்கிறத தான் அச்சீவ் பண்றது தான் வந்து கம்ப்யூட்டர் மாடலோட கோர் ஆப்ஜெக்டிவ். ஸோ அப்படி என்ன ஃபண்டமெண்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ரெண்டே கொஸ்டின் தான், ஆர்ல சொல்லிக்கலாம். does the model behave like a real piece? That means நான் சிமுலேட் பண்ண மாடல் ஒரிஜினலா நடக்கிறதுக்கு ஒரே மாதிரியா இருக்காங்கிறத பார்க்கணும். தட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு ட்ரக் பாடியில அப்சர்வ் ஆறதும் டிசல்யூஷன் அப்பேரட்டஸ் போடுற மாடலும் சேமா இருக்காங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். இன்கேஸ் பாடியில அப்சர்வ் ஆற மாதிரியே வந்து டிசல்யூஷன் அப்பேரட்டஸும் பிஹேவ் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபண்டமெண்டல் கொஸ்டின் அச்சீவ் ஆயிடும். சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதான், டஸ் த மாடல் பிஹேவ் லைக் ஏ ரியல் பீஸ்? ரியல் டைம்ல இருக்கிற மாதிரி இந்த மாடல் இருக்கா? இல்லைன்னா என்ன சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணணும் இந்த மாடல்ல ஸோ அது ரியல் பீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதல் ஒரு ரியல் டைம் அப்சர்ப்ஷன் ஃபினாமினான பார்க்குறோம், அதே மாதிரி ஒரு மாடல் டிசைன் பண்றோம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணிச்சுன்னா நம்ம மாடல் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஸோ இன்கேஸ் இந்த நம்ம பண்ண இந்த இது இருக்கு, தட் மீன்ஸ் இந்த ரியல் பீஸ் மாதிரி இந்த மாடல் பிஹேவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒன்ஸ் ஐ சேஞ்ச் திஸ் மாடல், இது மாதிரி பிஹேவ் பண்ண என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கம்ப்யூட்டர் மாடலா வந்து நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ நம்ம வந்து மாடல் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா இது ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணும். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்ட்டு ரியல் டைம்ல. ஸோ அதே மாதிரி இது கம்பேர் பண்ணவும் விடும் ரியல் டைமுக்கும். தட் மீன்ஸ் ஒரு ரெண்டு கண்டிஷன்ல வந்து எப்படி நடக்குதுங்கிறத கம்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த மாடல்ஸ்.
ஸோ இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் எந்த கம்ப்யூட்டர் மாடல்ஸ் அச்சீவ் பண்ணுதோ தட் மீன்ஸ் வி ஹவ் அச்சீவ்ட் எ பெர்ஃபெக்ட் மாடல். அன்னைக்குல இருந்து அதை வந்து நம்ம பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணலாம் ஒரு சிமுலேஷன் காண்டி. ஸோ இதைத்தான் நம்மளோட கோர் ஆப்ஜெக்டிவ் இந்த மாடல்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் வந்து கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் டிஃபரெண்ட் டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம வந்து இன்டெப்தா வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ மாடல்ஸ் என்ன பண்ணோம்னா 3 வேல நம்ம பேசிக்கா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஒன்னு ப்ரிடிக்ஷன், தட் மீன்ஸ் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்றது. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் எதை மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாடல்ல வந்து அலாகிரிதம்ஸ், தட் மீன்ஸ் ஃபார்முலாஸ் புட் பண்ணுவாங்கன்னா ஒன்னு லீனியர் ரெக்ரேஷன். தட் மீன்ஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் லீனியர் ரெக்ரேஷன்ங்கிறது வந்து இப்ப வண்டி ஒரு ஹவர்ல வந்து 10 கிலோமீட்டர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் 1 ஹவர் தட் மீன்ஸ் 2 ஹவர்ஸ்ல என்ன ஆகும், இன்னொரு 10 கிலோமீட்டர் போகும் எக்ஸ்போனென்ஷியலா போறது. ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்றது வந்து ஒரு டைப் ஆஃப் மாடல். ஸோ இது வந்து லீனியர் ரெக்ரஷன், பீஸ் வைஸ் லீனியாரிட்டி, ஸோ நான் பேராமெட்ரிக் ரெக்ரஷன் அதோட கிளாசிபிகேஷன்ஸ் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். தட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு ஏரியால வந்து எத்தனை பணக்காரங்க இருக்காங்க, எத்தனை ஏழைங்க இருக்காங்க, எத்தனை மிடில் கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ட்ரக் வந்து நம்ம இஃப் யூ கிவன் இன் தி ஸ்டொமக் எத்தனை எது இன்டாக்டா இருக்கும், தட் மீன்ஸ் அன்டிசோசியேட்டட் ஃபார்ம்ல இருக்கும், எவ்வளவு அயனைஸ் ஆகும், ஸோ அன்டிசோசியேட்டட் எவ்வளவு தூரம் அப்சர்வ் ஆகும், இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்றது வந்து ஒன் ஆஃப் த அனதர் டைப் ஆஃப் மாடல். இது வந்து ஒரு பேராமெட்ரிக் மாடல் சொல்லலாம், இல்லைன்னா மிக்சர் ஆஃப் பேராமெட்ரிக் மாடல்ஸா இருக்கலாம், இல்லைன்னா மார்க்கோவ் மாடல், கிராஃபிக்கல் மார்க்கோவ் மாடல்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. தட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பயோஃபார்மசூட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரக் தந்த அப்புறம் வி டேக் த பிளாஸ்மா. ஸோ டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ்ல பிளாஸ்மா லெவல் எப்படி போகுதுங்கிற ஒரு கிராஃப் கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா. 1 மணி நேரத்துல எவ்வளவு பிளாஸ்மா, 2 மணி நேரத்துல எத்தனை பிளாஸ்மா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா கிடைச்சதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பல பயோஃபார்மசூட்டிக்கல் பேராமீட்டர்ஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்னா யூ கேன் கால்குலேட் த சிமேக்ஸ், டிமேக்ஸ், ஏயூசி. ஸோ இதை பத்தி வந்து ஒரு மாடல்ஸ் டெலிவர் பண்றது ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல்ஸ். அது வந்து ஒரு டைம் சீரீஸா இருக்கலாம். நான் சொல்ல எக்ஸாம்பிள்ல மார்க்கோவ் மாடல், ஹிடன் மார்க்கோவ் மாடல், ஸ்பேஷியல் மாடல், இல்லைன்னா டிரான்ஸ்லேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ், இந்த மாதிரி டிஃபரெண்ட் மாடல்ஸ் இருக்கலாம். ரைட். ஸோ இந்த மாடல்ஸ் வந்து 2 ஆஸ்பெக்ட் பேட்டர்ன்ல வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஒன்னு குளோபல் பேட்டர்ன், இன்னொன்னு லோக்கல் பேட்டர்ன். ஸோ குளோபல் பேட்டர்ன்ங்கிறது வந்து இந்த மாடல் நீங்க எங்க யூஸ் பண்ணாலும் இட் கிவ்ஸ் த ரிசல்ட் இன் த சேம் மேனர் அஸ் த ஒரிஜினல் ஆக்ஷன். லோக்கல் மாடல்ங்கிறது ஒரு பெர்டிகுலர் பேட்டர்ன்ல மட்டும்தான். தட் மீன்ஸ் நார்மல் ஹெல்த்தி சப்ஜெக்ட்ஸ்ல அப்சர்வேஷன் இப்படி தான் நடக்கும். டிசீஸ்டு கண்டிஷன், ஏக்ளோரஹைட்ரியா இல்லைன்னா அல்சரேட்டிவ் கண்டிஷன்ல வந்து அது சொல்லாது. தட் மீன்ஸ் வி செட் எ பேட்டர்ன்ஸ், அதுபடி பண்றது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் குளோபல் அண்ட் லோக்கல், ஸோ அதுல பல வேஸ்ல இருக்கு. ஸோ குளோபல் கிளஸ்டரிங், பார்ட்டிஷனிங், ஹையரிக்கல் கிளஸ்டரிங் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பேசிக்கலா வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த மாடல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இது பண்றதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம இதை எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்கேஸ் நமக்கு நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ட்ரக் டெவலப் பண்றப்ப வந்து ஏதாச்சும் எரர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எரரோட ரீசன் பார்த்தோம்னா இந்த மாடல்ஸ் இல்லைன்னா இந்த பேட்டர்ன்ஸ்ல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஒர்க் பண்ணனால ஆயிருக்கும். ஸோ ஃபார் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டும் இந்த பேட்டர்ன் எதை குறிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ ஆர்என்டில இன்னைக்கு தேதியில பேசிக்கலா பார்மசூட்டிக்கல் ஆர்என்டில யூஸ் பண்ற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து நியூ ட்ரக் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்து 2 மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ QACR அண்ட் ஃபார்மகோ கைனெட்டிக் அண்ட் டைனாமிக் மாடல்ஸ். ஸோ நம்ம மாடல்ஸ்ங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு ப்ரிசைஸ் பண்றேன். ஸோ மாடல்ஸ்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் எ சிம்பிளிஃபைட் மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரியல் லைஃப் மெக்கானிசம். ஸோ ஒரு ரியல் லைஃப்ல வந்து நடக்கிற மெக்கானிசம் வந்து ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷனை பண்ணி நம்மளை வந்து காமிக்க வைக்கிறது தான் நம்ம மாடல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வண்டி பைக் ஓட்டுறப்ப ஸ்பீடோமீட்டர் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாடல். என்ன பண்ணுதுன்னா
உங்க வண்டி சக்கரம் ஓடுறத சுத்துறத வச்சு என்ன பண்ணுதுன்னா எத்தனை கிலோமீட்டர் எத்தனை தடவை சுத்தினா 1 கிலோமீட்டர் போகுங்கிறத வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல்ல கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளவு சுத்தின உடனே என்ன ஆகும்னா அத்தனை டிஸ்டன்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்கிறத வந்து அதுல கிலோமீட்டர் ஓடுறப்ப காமிக்கும். தட் மீன்ஸ் ஒரு ரியல் லைஃப்ல நீங்க பைக் ஓட்டிட்டு போறப்ப வந்து 1 கிலோமீட்டர் கிராஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா உங்க அந்த மாடல்ல டிசைன் பண்ணதுல 1 கிலோமீட்டர் கூடி இருக்கும். ஸோ இது சிம்பிள் என்ன பண்றோம் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பண்றோம். ஒரு சக்கரம் 100 தடவை சுத்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி அவன் செட் பண்ணதை வச்சு நம்ம பாக்குறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ட்ரக் டிஸ்கவரியிலையும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸை புட் பண்றோம். ஸோ பேசிக்கலா நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா இந்த மாடல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம ட்ரக் டிஸ்கவரி ப்ராசஸை வந்து கண்டினியூஸா வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்றதுக்கும் தட் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா கண்டினியூஸா வந்து நம்ம இது பண்றதுக்காண்டி தான் நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம எதுக்கு பண்றோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரக் டிஸ்கவரியில வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்றதுக்கோ இல்ல நம்ம பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா டாக்கிங் ஆகுதாங்கிறத ஆப்டிமைஸ் ஸ்டடி பண்றதுக்கோ இல்லைன்னா ஸ்ட்ரக்சரை ஃபர்தர் மாடிஃபை பண்ணி ஆக்டிவிட்டி பண்றதுக்காண்டி தான் இந்த மாடல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்ற மாடல்ஸ் வந்து இன்னைக்கு தேதியில 2 மாடல். ஒன்னு நம்ம பார்மசூட்டிக்ஸ் ரிலேட்டட் தட் இஸ் பார்மகோகைனெடிக்ஸ் அண்ட் பார்மகோடைனமிக் மாடல். ஸோ ட்ரக்கோட பார்மகோகைனெடிக்ஸ் எப்படி அப்சர்வ் ஆகுது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தட் மீன்ஸ் ட்ரக் டிஸ்போசிஷன் பத்தி வந்து ஸ்டடி பண்றது வந்து பார்மகோகைனெடிக் மாடல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கெமிக்கலோ ஒரு மாலிகூல்ஸ் நம்ம டிசைன் பண்ணோம்னா அது எப்படி பாடியில அப்சர்வ் ஆகி எப்படி ஆக்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்றது தான் கோரா இருக்கு. ஸோ அப்பதான் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார்முலேஷன் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல கொண்டு போக முடியும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மாடல்ஸ் பார்மகோகைனெடிக் டைனாமிக் மாடல்ஸ். ரெண்டாவது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் வந்து QSAR மாடல். தட் மீன்ஸ் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டிவிட்டி தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணி நம்ம ஹை த்ரூபுட் ஸ்கிரீனிங் மூலமா எந்த மாலிகுல் எந்த ஸ்ட்ரக்சர் மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி வித் சேஃப்டி தருங்கிறத ப்ரிடிக்ட் பண்றதுக்காண்டி தான் என்ன பண்றாங்க இந்த QSAR ரிலேட்டட் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ரைட். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா பேசிக் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க டிசைன் பண்றோம். ஸோ அப்படி டிசைன் பண்ற மாடல்ஸ் பார்த்தோம்னா 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். தட் மீன்ஸ் கால்குலேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஒன்னு வந்து டிஸ்கிரிப்டிவ் மாடல், ரெண்டாவது மெக்கானிஸ்டிக் மாடல், மூணாவது எம்பிரிக்கல் மாடல்னு சொல்லலாம். ஸோ முதல் டிஸ்கிரிப்டிவ் மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே இது வந்து ஒரு ரீசனல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏ டேட்டா வந்து தரும். தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு காம்போசிஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோமே ஒரு ஃபார்முலேஷனுக்கு. ஸோ நம்ம மாடல் டிசைன் பண்றோம் சிம்பிள். பேராசிட்டமால் ஒரு டேப்லெட்டுக்கு 500 மில்லிகிராம். ஸோ நான் மாடல்ல வந்து சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணியிருக்கேன் 1000 டேப்லெட்னா அது மல்டிப்ளை பண்ணி சொல்லும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் மாடல். தட் மீன்ஸ் நம்ம டேட்டா இன்புட் பண்ணிட்டு எவ்வளவு வேணும்னா அது மாத்தி சொல்லும். தட் மீன்ஸ் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணும். அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனை வந்து மேக்னிஃபை பண்ணி சொல்லும். பட் எந்த அட்டம்ப்டும் கேர் பண்ணாது அண்டர்லையிங் ஃபினாமினாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ நான் பேராசிட்டமால் பதிலா வந்து தப்பா வந்து வேற கெமிக்கல் லாக்டோஸ் போட்டா கூட அந்த 500 மில்லிகிராமுக்கு அது கன்வெர்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ 500 மில்லிகிராம் லாக்டோஸ் வந்து ஒரு டேப்லெட்ல போடணுமா போடக்கூடாதாங்கிறது வந்து அந்த மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கிற மாடல் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒன்லி டிஸ்கிரிப்ஷன் வி என்டர் த டேட்டாஸ் இட் கிவ்ஸ் த ரிப்போர்ட். ஸோ அந்த மாதிரி தர்றது வந்து வி கால் த டிஸ்கிரிப்டிவ் மாடல். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஒரு காம்போசிஷன் டிசைன் பண்றது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் காமிக்கிறதுக்கு வந்து இந்த மாடல் சொல்லிக்கலாம். ரைட். ஸோ இந்த மாடல் வந்து யூஸ்ஃபுல் எங்க இருக்கும்னா டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு 2 ஹைபோதசிஸ். ஸோ எஸ் நோ தட் மீன்ஸ் நான் இந்த 2 கெமிக்கல் சேர்ந்தா இன்ட்ராக்ட் ஆகுமா ஆகாதா. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு இது பாசிபிலிட்டி இன்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா ஆமா இன்ட்ராக்ஷன் நடக்கும் இல்லைன்னா நடக்காது. அவ்வளவுதான். ஒரு ஹைபோதிசிஸை வந்து எஸ் நோங்கிறத டிசைட் பண்றதுல வந்து இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணும். பட் இது அண்டர்லையிங் மெக்கானிசம் பத்தி இந்த மாடல்ஸ் வந்து ஸ்டடி பண்ணாது. ரைட். ஸோ ரெண்டாவது வர்றது தான் மெக்கானிஸ்டிக் மாடல்ஸ்.
இது வந்து மெக்கானிசம் வந்து ஸ்டடி பண்ற மாடல்ஸ். இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரியல் லைஃப் மெக்கானிசம். தட் மீன்ஸ் ஒரு ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆகுதுன்னா அதோட மெக்கானிசம் எப்படி நடக்குது, அது வந்து ஃபிக்ஸ் டிஃபியூஷன் லா படி வந்து ட்ரக் டிஃப்யூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து மேத்தமெட்டிக்கலா போட்டோம்னா இது எப்படி டிஃப்யூஸ் ஆகுதோ அதே மாதிரி அந்த மாடலும் சிமுலேஷன் பண்ணி காமிக்கும். இது வந்து ஒரு சிம்பிளிஃபைட் மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷனா இருக்கும் ஒரு ரியல் லைஃப் மெக்கானிசம்ஸ். ஒரு அப்சர்ப்ஷனா இருக்கலாம், ஒரு மெட்டபாலிசமா இருக்கலாம். தட் மீன்ஸ் ஒரு பெர்டிகுலர் ப்ராசஸ வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க. பட் இது இப்படி பண்றப்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளோட ட்ரக்கோட ஆக்டிவிட்டி தர்றோம். தட் மீன்ஸ் அது வந்து வேல்யூஸ் தர்றதோட அதோட சேர்த்து சில நாய்ஸ் வரும். இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி தட் மீன்ஸ் இப்படியும் நடந்திருக்கலான்ட்டு சின்ன சின்ன எரர்ஸ் வரும் நாய்ஸா. ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ ஏன் இந்த நாய்ஸ் வருதுன்னா நம்ம பயாலஜிக்கல் வேரியபிலிட்டினால. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரியா ரீடிங்ஸ் தரும். அதே இது ஒரு டிசீஸ்டு பர்சன்னா ரியல் மெக்கானிசம் பத்தி அது கால்குலேட் பண்றப்ப வேற மாதிரி வரும். ஸோ பயாலஜிக்கல் வேரியபிலிட்டினால என்ன ஆகும்னா இட் கிரியேட் சம் நாய்ஸ். தட் மீன்ஸ் அன்வான்ட் டேட்டாஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இது வந்து பிசிக்கல் சயின்ஸை எடுக்காம பயாலஜிக்கல் சயின்ஸ்ல வந்து இந்த மெக்கானிஸ்டிக் மாடல்ஸ் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து QSAR மாடல், ரைட்? ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்றோம். அந்த ஸ்ட்ரக்சரை என்ன பண்றோம், ஒரு பெர்டிகுலர் ரிசப்டார்ல டாக் பண்றோம். ஸோ இட் கிவ்ஸ் பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள், எவ்வளவு தூரம் அஃபினிட்டி இருக்குங்கிறத தரும். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்றப்போ என்ன ஆகும், பழைய டேட்டாஸும் வரும், பிளஸ் புது ஸ்ட்ரக்சரோட இன்ட்ராக்ஷனும் வர்றப்ப வந்து பழைய டேட்டாஸ் வி கன்சிடர் அஸ் எ நாய்ஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகிறது வி கால்ட் அஸ் எ மெக்கானிஸ்டிக் மாடல்ஸ். ஸோ இது பேசிக்கலா எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் நாலேஜை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கும். இட் டசன்ட் இன்வால்வ்ஸ் எ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். தட் மீன்ஸ் பிசிக்ஸை பேஸ் பண்ணி இருக்காது, ரைட்? ஸோ இந்த மாடல் வந்து மோர் இன்டர்பிரேட் பண்ற மாதிரி இருக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் மாடல்ஸ் டிசைன் பண்றது வந்து ஒரு மெக்கானிஸ்டிக் மாடலை அச்சீவ் பண்ணணுங்கிறது. பட் நம்மளால வந்து இந்த மெக்கானிஸ்டிக் மாடல் இன்னைக்கு வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ வி கீப் அவர் செல்ஸ் டு எ லிமிட்டட் ஒன். ஸோ மெக்கானிஸ்டிக் மாடல் வந்து ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் தரும். வெதர் இட்ஸ் எ லீனியர் ஃபாலோ பண்ணிச்சா கிராஃபோ நான் லீனியரா இருந்தா கூட இட் கிவ்ஸ் அன் எனஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒன்லி ப்ராப்ளம் இந்த மாடல்ல இருக்கிறது வந்து நாய்ஸ், ரைட்? ஸோ மூணாவது மாடல் தட் இஸ் த எம்பிரிக்கல் மாடல். ஸோ இன்னைக்கு இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் மேக்ஸிமம் டிசைன் பண்றாங்க. ஸோ இது பேசிக்கலி மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை கொஞ்சம் சிம்பிளிஃபைடா வச்சுட்டு மெக்கானிசம் 100% அச்சீவ் பண்ணலன்னா கூட ஒரு ரீசனபிள் லெவல்ல வந்து நம்ம ஒர்க் பண்றது. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாடல். ஸோ இது கொஞ்சம் காமன் சென்ஸ் வேஸ்ல வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ ஒரு குழந்தை இருந்ததுன்னா அது வந்து மெக்கானிஸ்டிக் மாடல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து ஒரு டேட்டாஸ் தரும். எம்பிரிக்கல் மாடல் குழந்தையா இருந்ததுன்னா அதோட அப்சர்ப்ஷன் கண்டிஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறனால இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ டிசீஸ்டு கண்டிஷன்னா இந்த மாதிரி வரும்ட்டு கொஞ்சம் மாறி மாறி வந்து காமன் சென்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ற மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ல வந்து இந்த மாடல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து என்னைக்குமே டைரக்டா கிடைக்காது. என்ன ஆகும்னா அந்த நாய்ஸ்லோட இந்த ரிசல்ட்ஸும் கலந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப அதாவது டேட்டாஸ் தட் மீன்ஸ் இந்த மாடல்ல வந்து நம்ம டேட்டா புட் பண்ண அப்புறம் வர்ற ரிசல்ட்டை வந்து இட் டேக்ஸ் டைம் ஃபார் அனலைஸ். இதுல தேவையில்லாத மேட்டர்லாம் ஒதுக்கிட்டு நமக்கு தேவையான தட் மீன்ஸ் நமக்கு வேண்டிய ரிசல்ட் மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். ஸோ ஏன்னா இந்த நாய்ஸ் வந்து பயாலஜிக்கல் மேட்டர்ஸோட வந்து ரிலேட் ஆகி வர்றனால நம்மளால பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இதை தான் யூனிவர்சலா அப்ளிகபிள் மாடலா அக்செப்டபிள் மாடலா இருக்கு. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஒன். ஸோ ஃபியூச்சர் லெக்சர்ஸ்ல ஒவ்வொரு மாடல் பத்தியும் திரும்ப நம்ம வந்து சொல்லுவோம். தேங்க்யூ.